அறுபடை வீடுகளில் ஒன்று மருதமலை அப்படின்னு சொல்லலாம். இந்த மருதமலை வந்து கோவைக்கு ஒரு பெரிய சிறப்பு. அந்த மிகப்பெரிய சிறப்பையும் தாண்டி கோவைக்கு அருகில் இருக்கக்கூடிய சூலூர்ல குமரன் கோட்டம், இந்த குமரன் கோட்டத்தில் எழுந்தருளில் உள்ள முருகப்பெருமானுக்கு இன்னைக்கு கும்பாபிஷேக திருவிழா வந்து ரொம்ப அழகா விமர்சையா பக்தர்களினுடைய அரகரா அப்படிங்கிற கரகோஷத்தோட நடந்துட்டு இருக்குது. அந்த கும்பாபிஷேக விழாவினுடைய தொகுப்பு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சந்நியாசி தணிகையிலே சம்சாரி ஓன் கணக்கு புரியலையே முருகா. பழனியிலே சந்நியாசி தணிகையிலே சம்சாரி ஓம் கணக்கு புரியலையே முருகா. பழனியிலே சந்நியாசி தணிகையிலே சம்சாரி ஓம் கணக்கு புரியலையே முருகா. ஆறுபடை மீதிலே 100 முகம் காட்டுற ஆறுதலை தேடுற எந்த முகம் காட்டுவ அறியாம தவிக்கிறேனே முருகா. இந்த பாவி கேட்பதென்ன தவறா? ஆறுபடை முருகனுக்கு ஹரோஹரா, நாங்க ஆறுதல தேடுகிறோம் ஹரோஹரா. கந்தவேலு குமரவேலு ஹரோஹரா, உன கண்டு வந்தா நிம்மதிதா ஹரோஹரா. 11/9/2002 எங்களுடைய சேர்மன் டாக்டர் ஐயா குப்புசாமி அவருடைய ஒரு கனவு திட்டமாக இந்த கோயில் உருவாகியுள்ளது. இந்த கோயிலை நாங்கள் 90 நாட்களை கட்டியிருந்தோம். அந்த கடந்த 2002 கும்பாபிஷேக விழாவிலே 1,00,000 பேர் கலந்து கொண்டார்கள். கடந்த 12 வருடங்களாக தினசரி அன்றாட பூஜைகள் நடைபெற்று வருகின்றது. இந்த 2014 ஐயா வேண்டுகோளுக்கு இணங்க எங்க ஆர்விஎஸ் பண்பாடு அறக்கட்டளையின் சார்பாக 8/9/2014 திங்கட்கிழமை அன்று காலை முதல் கால வேள்வி பூஜை ஆரம்பிக்கப்பட்டு இன்றைய தினம் 6 கால பூஜை முடிந்து மிக பிரம்மாண்டமான முறையில் இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழா ஆர்விஎஸ் குமரன் கோட்டம் சுவாமிநாத சுவாமி அவர்களுக்கு மிக சிறப்பாக இன்றைய தினம் நடைபெற்றது. கோவை குமரன் கோட்டம் ஆறுபடை வீடு அருள்மிகு சுவாமிநாத சுவாமி திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா மகா கும்பாபிஷேகம். 108 துறவியர் அருளாள பெருமக்கள் சங்கமமாகி நமக்கெல்லாம் அருள் தருவதற்காக கூடி மகிழ்ந்து மிகச்சிறப்பாக நிகழ்த்தி கொண்டிருந்த அற்புதமான குடமுழுக்கு நிகழ்ச்சி. குமரா, செந்தில்வேலா என்றெல்லாம் மக்கள் நாள்தோறும் அவனை எண்ணி எண்ணி மகிழ்கிறார்கள் அல்லவா, வணங்குகிறார்கள் அல்லவா. அவனுக்கென்று இன்று மிக அற்புதமாக கும்பாபிஷேக நிகழ்ச்சியை எடுத்து ஆர்விஎஸ் கல்வி மருத்துவ விவசாய பண்பாட்டு அறக்கட்டளையை சார்ந்தவர்கள் மிகச் சிறப்பாக இந்த குடமுழுக்கு விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவன் நரகத்துக்கு வைக்கப்படுவான் என்பதை
இங்கே பாருங்கள், யாகங்கள் வளர்க்கப்பெற்று சிவாச்சாரிய பெருமக்கள் ஆகூதி புகை எங்கெல்லாம் சென்று பரவ வேண்டுமோ அங்கெல்லாம் சென்று அடைய வேண்டும் என்பதற்காக மந்திரங்களை ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய கண்குளிரக்கூடிய காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், கோவை குமரகோட்டம் என்று அழைக்கப்படக்கூடிய ஆறுபடை வீடு மக்களெல்லாம் ஒன்று கூடி கடல் அலைகளைப் போல ஒருவர் பின் ஒருவராக அங்கே எழுந்து வந்து மகிழ்ந்து கரம் கூப்பி முருகனை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அருளாளர் பெருமக்கள் எல்லாம் ஒருபுறம் அமர்ந்து இறைவனுடைய அருளை வேண்டி பெறுவதற்காக அமர்ந்திருக்கக்கூடிய காட்சியை மறுபுறம் பார்க்கிறோம். ஆறுபடை முருகனுக்கு அரோகரா, நாங்க ஆறுதல தேடுகிறோம் அரோகரா. கந்தவேலு குமரவேலு அரோகரா, உன கண்டு வந்தா நிம்மதிதா அரோகரா. இங்கே பாருங்கள், வரிசையாக முளைப்பாரி மகிழ்ச்சியாக எழுச்சியாக நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். முளைப்பாரியை வளைத்திருப்பது கூட மகிழ்ச்சியை தருகிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு முளைப்பாரி வளர்ந்து செழித்து நிற்கிறதோ அதற்கு ஏற்றவாறு உலகம் சமுதாயம் தழைத்து செழித்து ஓங்கும், வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க என்று பாடியதற்கு ஏற்றவாறு மிக அற்புதமாக அந்த உலகம் மிகச் சிறப்பான செழிப்பாக வளரும் என்பதற்கு ஏற்றவாறு முளைப்பாரியை வைத்திருக்கிறார்கள். இங்கே பாருங்கள், ஹோமத்திலே நடைபெறக்கூடிய காட்சி, யாகத்திலே ஆகுதி வளர்க்கப்படுகிறது. அதை சுற்றி நின்று மக்களெல்லாம் வரிசையாக வந்து தங்களுடைய பாவங்கள் போக வேண்டும், புண்ணியம் கிடைக்க வேண்டும், தங்களுடைய குடும்பம் சமுதாயம் எல்லாம் சிறக்க வேண்டும் என்பதற்காக பக்த கோடி பெருமக்கள் யாகத்தை வலம் வரக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இந்த இடத்திலே பார்க்கிற பொழுது சாது பெருமக்கள் எல்லாம் ஒரு சேரக்கூடி அமர்ந்து நின்றிருக்கிறார்கள். 108 துறவியர் அருளாளர் பெருமக்களை ஒன்று கூடி செய்து அதே இடத்தில் அதே நேரத்தில் இறைவனுடைய அருளாசியும் தர வேண்டும் என்பதற்காக இந்த குடமுழுக்கு விழாவை பெருஞ்சாந்தி பெருவிழாவாக மிக அருமையாக RVS குழுமம் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள்.
உயர்ந்த எண்ணங்கள் வைத்து ஆறு படை முருகனுக்கு அரோகரா, நாங்க ஆறுதல தேடுகிறோம் அரோகரா. கந்தவேலு குமரவேலு அரோகரா, உன கண்டு வந்தா நிம்மதிதா அரோகரா. இங்கே யாழ் காலையிலே சதுர்வேத பாராயணம், தமிழ் வேத பாராயணம் ஆகியவை நடைபெற்று யாத்திராதானங்கள் நவக்கிரக பூஜை நடைபெற்று இதன் கும்பகடங்கள் ஆலய பலமிருந்து காலை மணி சரியாக 10:45 மணி அளவிலே விமான கலசங்கள் மகா கும்பாபிஷேகம் நடைபெறும். இறைவனை கந்தனை மனமுருக மெய்சிலிர்க்க நின்று வணங்குகிறார்கள். அவர்கள் வரிசை வரிசையாக நின்று வணங்கக்கூடிய காட்சி, நாமெல்லாம் அந்த வரிசைக்குள்ளே அகப்பட்டு நாமும் சென்று அந்த பக்தி பரவச வெள்ளத்தில் ஆழ்ந்து நிற்க மாட்டாமா என்ற எண்ணத்தை உண்டாக்குவது போல் அற்புதமான வரிசையாக இது நீள் வரிசையாக அமைந்து நிற்கிறது. திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவில் ஒரு புறம் பார்த்தால் ஒயிலாட்டத்தை ஆடுவது போல நாட்டுப்புற கலைஞர்கள் ஆடி மக்களுக்கு அல்ல இறைவனுக்கு மகிழ்ச்சியை தருகிறார்கள். குமரன் குன்றுதோறும் ஆடக்கூடியவன், குன்றுதோறும் அவன் குடியிருக்கக்கூடிய இடம். வள்ளியோடு மகிழ்ச்சியோடு திணைப்புணத்தில் ஆடி பாடி மகிழ்ந்தவன் அல்லவா குமரன். அந்த குமரனுக்கு பிடித்த நாட்டுப்புற கலையை இங்கே கலைஞர்கள் எல்லாம் ஆடி பாடி மக்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறார்கள். இறைவனை கந்தனை மனமுருக மெய்சிலிர்க்க நின்று வணங்குகிறார்கள். அவர்கள் வரிசை வரிசையாக நின்று வணங்கக்கூடிய காட்சி, நாமெல்லாம் அந்த வரிசைக்குள்ளே அகப்பட்டு நாமும் சென்று அந்த பக்தி பரவச வெள்ளத்தில் ஆழ்ந்து நிற்க மாட்டாமா என்ற எண்ணத்தை உண்டாக்குவது போல் அற்புதமான வரிசையாக இது நீள் வரிசையாக அமைந்து நிற்கிறது. இறைவனை அடைவதற்கு, அவனுடைய திருத்தாளை பெறுவதற்கு, அதே நேரத்தில் அவருடைய அருளாசையை பெறுவதற்காக மக்கள் வந்து நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சி உண்மையிலேயே மெய்சிலிர்க்க வைக்கக்கூடிய காட்சியாகும். வணக்கம், என்னுடைய பெயர் மீனாட்சி சுந்தர குருக்கள். இந்த அறுபடை வீடு ஆலயத்தில் நான் தலைமை சிவாச்சாரியாக இருக்கிறேன். இங்கு தினமும் 6 கால பூஜைகள் மிகவும் சிறப்பான முறையில் நடைபெறுகிறது. இந்த கும்பாபிஷேக பெருஞ்சாந்தி பெருவிழாவை நாம் இன்று கண்டுகளித்து அனுபவித்து வருகின்றோம். இன்றைய தினம் நமது அறுபடை வீடு RVS அறுபடை வீடு முருகன் கோவிலில் புதியதாக சூலூர் ராஜ கணபதி விநாயகர் கோவிலையும் புதியதாக சூலூர் ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயத்தையும் உருவாக்கி அதற்கு பெருஞ்சாந்தி பெருவிழாவானது நாம் இன்று நிகழ்த்தியுள்ளோம். நமது கோவிலில் அறுபடை மூர்த்தங்களும் அறு வகையான சிறப்புகளை கொண்டது. நம்முடைய ராஜகோபுரத்தை பார்த்தோமானால் வடநாட்டு கட்டிடக்கலையும், நமது சுவாமிநாத சுவாமி அறுபடை வீடு விமானங்களை பார்த்தோமானால் தென்னாட்டு கட்டிடக்கலையும் கலந்து உருவாக்கப்பட்டுள்ளது. இங்கே பாருங்கள்,
ஹோமத்திலே நடைபெறக்கூடிய காட்சி. யாகத்திலே ஆகுதி வளர்க்கப்படுகிறது. அதை சுற்றி நின்று மக்களெல்லாம் வரிசையாக வந்து தங்களுடைய பாவங்கள் போக வேண்டும், புண்ணியம் கிடைக்க வேண்டும், தங்களுடைய குடும்பம் சமுதாயம் எல்லாம் சிறக்க வேண்டும் என்பதற்காக பக்த கோடி பெருமக்கள் யாகத்தை வலம் வரக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதே நேரத்தில் சிவாச்சாரிய பெருமக்கள் ஆகுதியை வளர்த்து மக்களுக்கு மிக அருமையாக அந்த அருளாசியை சென்று அடைய வேண்டும் என்பதற்காக அது மிக பரவசத்தோடு புண்ணியத்தை தர வேண்டும் என்பதற்காக பக்தியினுடைய பொழிவாக அதை அருமையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவன் நாமம் மனமாற கூறாயோ கதிர்வேலன் பதனே துணை உமைபாலன் படிவேலன் உளம் வாழும் தவசீலன் உமைபாலன் படிவேலன் உளம் வாழும் தவசீலன் தினம் தோறும் பதம் நாட திகழும் ஞான மொழியின் முறை மருளில் கதிர்வேலன் பதனே துணை. இன்னொரு புறத்திலே பார்த்தோம் என்றால் சன்னிதானங்கள் எல்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஒவ்வொரு ஊரிலும் இருக்கக்கூடிய சன்னிதானங்கள் எல்லாம் இங்கே எழுந்தருளி இறைவனுடைய அருளை தாங்களும் பெற்று பக்த கோடி பெருமக்களுக்கும் அவன் வழியாக அந்த ஆசையை தருவதற்காக அமர்ந்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஹோமத்திலிருந்து எழக்கூடிய புகையானது நம்முடைய பாவங்களை எல்லாம் கரைத்து அழித்து செல்லக்கூடிய அற்புதமான புகையாக வானலாக எழுந்தோங்கி மிகச்சிறப்பாக மக்களுக்கு நன்மையை தரக்கூடிய புகையாக வெளிப்படுகிறது. துறை வேடுவத்துள பெண்ணை மனசுடைய நினைத்தேயி கானது துறை வேடுவத்துள பெண்ணை மனசுடைய நினைத்தேயி மாறினை தேடும் காரணத்தோடு மங்கையை காண விளைந்தாயே மாறினை தேடும் காரணத்தோடு மங்கையை காண விளைந்தாயே மானமயக்கிடையானை அனுப்பிய நீர் விருப்பநல வேட புனைந்திட மானமயக்கிடையானை அனுப்பிய விருப்பநல வேட புனைந்திட திணிகளை தின்று மனதனை வென்று கிள்ளை மொழி வள்ளி புறமகள் மலர் கரமதை பிடித்து அணைப்பழகினை நினைந்து நினைந்து மகிழ்ந்து என் மனமையிலேறி மனமும் வந்தார். पुरोहितं यज्ञस्य देववृत्तिजं होतारं रत्नधातमम्
கோவை குமரன் கோட்டம் ஆறுபடை வீடு அருள்மிகு சுவாமிநாத சுவாமி திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா மகா கும்பாபிஷேகம். 108 துறவியர் அருளாளர் பெருமக்கள் சங்கமமாகி நமக்கெல்லாம் அருள் தருவதற்காக கூடி மகிழ்ந்து மிகச்சிறப்பாக நிகழ்த்தி கொண்டிருந்த அற்புதமான குடமுழுக்கு நிகழ்ச்சி. இந்த இடத்திலே பார்க்கிற பொழுது சாது பெருமக்கள் எல்லாம் ஒரு சேரக்கூடி அமர்ந்து நின்றிருக்கிறார்கள். 108 துறவியர் அருளாளர் பெருமக்களை ஒன்று கூடி செய்து அதே இடத்தில் அதே நேரத்தில் இறைவனுடைய அருளாசியும் தர வேண்டும் என்பதற்காக இந்த குடமுழுக்கு விழாவை பெருஞ்சாந்தி பெருவிழாவாக மிக அருமையாக RVS குழுமம் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அல்லவா? அதுவும் குறிப்பாக கோவிலை கட்டிப்பார், குடமுழுக்கு செய்து பார் என்பார்கள். நம்மால் குடமுழுக்கு செய்ய முடிகிறதோ இல்லையோ, இதுபோன்று புண்ணியவான்கள் செய்யக்கூடிய குடமுழுக்கு விழாவில் பங்கேற்பதே பெருமை அல்லவா? பங்கேற்பதே சுகமல்லவா? அந்த சுகத்தை பெறுவதற்காக நாமெல்லாம் பக்த கோடி பெருமக்கள் எல்லாம் கூடி நிற்கிறோம். இங்கே இப்பொழுது பாருங்கள், இந்த அற்புதமான கலசங்களிலே தீர்த்தங்களை ஏந்தி கொண்டு தண்ணீரை ஏந்தி கொண்டு சிவாச்சாரிய பெருமக்கள் எல்லாம் ராஜகோபுரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். ராஜகோபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த கலசத்திற்கு அற்புதமான இந்த தண்ணீரை, சுத்தமான பவித்திரமான இந்த தண்ணீரை வைத்து நன்னீரை வைத்து குடமுழுக்கு செய்ய வேண்டும் என்பதற்காக சிவாச்சாரிய பெருமக்கள் சுமந்து கொண்டு செல்கிறார்கள். அப்படி கலசங்களில் தண்ணீரை ஏந்தி கொண்டு வரக்கூடிய அவர்களுக்கெல்லாம் மிக சிறப்பு செய்வதற்காக சுற்றிலும் இருக்கக்கூடிய பக்த கோடி பெருமக்கள் கலசங்களின் மீது மலர்களை தூவி ஆராதனை செய்து வழிபடுகிறார்கள். புனித நீரை சுமந்து கொண்டு செல்லக்கூடிய அந்த அற்புதமான மக்களுக்கு, சிவாச்சாரிய பெருமக்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய அந்த அற்புதமான ஒரு செயலை பார்க்கிற பொழுது நம்முடைய கண்களெல்லாம் பணிக்கின்றன. சென்ற சிவாச்சாரிய பெருமக்கள் கோபுரத்தை ராஜகோபுரத்தை நோக்கி செல்கிறார்கள். முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்காகவே அதிகாலையிலிருந்து இளைஞர்களும் சரி, ஆண்களும் சரி, பெண்களும் சரி, குழந்தைகளும் சரி நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகப்பெருமானுடைய அருளை பெற வேண்டி இங்க தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, அனைத்து அறுபடை வீடும் ஒரு சேர எழுந்தருளியுள்ள ஒரு திருக்கோயில் தான் இந்த குமரன் கோட்டம். இந்த குமரன் கோட்டத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு இப்பொழுது மிகச் சிறப்பாக பக்தர்களுடைய அரகரா அப்படிங்கிற ஒரு கரகோஷத்தோட இங்க கும்பாபிஷேக பெருவிழாவானது மிகுந்த சிறப்போடு நடைபெற்று இருக்கு. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், சாது தரிசனம் பாப விமோச்சனம். இதனை உணர்ந்தாற்போல்தான் இந்த திருச்சி சாலை கண்ணம்பாளையத்தில் ஆறுபடை வீடு
அற்புதமாக எழுந்தருளிக்க செய்திருக்கிறார்கள். இந்த 6 படை வீடும் இங்கே முருகன் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சியை பார்த்து ஊர் ஊராகச் சென்று திருத்தணி என்றும் திருப்பரங்குன்றம் என்றும் பழனி என்றும் ஊர் ஊராகச் சென்று 6 படை வீடுகளை நாம் கண்டு மகிழ்ந்து அதே நேரத்தில் புண்ணியம் பெறுவதற்காக செல்வோம் அல்லவா? அந்த யாத்திரையை ஒரே இடத்தில் மேற்கொண்டு நாம் அந்த பயனை அனுபவிக்க வேண்டும், பலனை பெற வேண்டும் என்பதற்காக கோவை குமரன் கோட்டத்திலே இந்த 6 படை வீடு அருள்மிகு சுவாமிநாத சுவாமி திருக்கோயிலை அற்புதமாக எழுந்துள்ளச் செய்து, இறைவனை எழுந்துள்ளச் செய்து திருக்கோயிலிலே நமக்கு மகா கும்பாபிஷேகமாக இன்றைக்கு அதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சேர பார்க்கக்கூடிய காட்சி, நமக்கு கண்குளிர தரக்கூடிய காட்சி. இறைவன் நமக்கு அருளாசியை வழங்குவதற்காக ஒரு சேர இங்கே எழுந்துள்ளி இருக்கிறார். பார்க்கிற இடமெல்லாம் பரவசத்தோடு பக்தியாக மக்களெல்லாம் கூடி குழுமி நின்று வேலவா முருகா கந்தா என்றெல்லாம் 10 கோடி பெருமக்கள் கோஷமிட்டு முருகன் என்றாலே அழகு என்பதுதான் பெயர் இல்லையா? அவனுக்கு வேலை வைத்திருப்பதனால் வேலாயுதன் என்று பெயர். அவனுடைய கொடி சேவல் கொடி என்பதால் அவன் சேவல் கொடியோன் என்று அழைக்கப்படுவான். அப்படிப்பட்ட முருகன் அவன் வீற்றிருக்கக்கூடிய அந்த திருத்தலம் சுவாமிநாத சுவாமி திருக்கோயில் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த 6 படை வீட்டின் அற்புதமான அழகை பக்த கோடி பெருமக்கள் எல்லாம் கண்டு கண்டு பரவசத்தோடு சுற்றி சுற்றி வந்து மிக அற்புதமான காட்சி அல்லவா இந்த காட்சி, கண்கொள்ளாத காட்சி அல்லவா இந்த காட்சி, திருக்காட்சி அல்லவா இந்த காட்சி என்று சொல்லி இந்த குடும்பமுழுக்கு விழாவில் குடும்பத்தோடு பங்கேற்பதற்காக அவர்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இல்லந்தோறும் இருக்கக்கூடிய பெருமக்கள் எல்லாம் இங்கே வந்து நின்று இந்த காட்சியை கண்டு மகிழ்ந்து இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காக, அந்த தீர்த்த அம்மா ஆடக்கூடிய அந்த நிகழ்ச்சியை பெற வேண்டும் என்பதற்காக குடமுழுக்கு நீர் தங்கள் மீது தெளிக்க வேண்டும். தெளிக்கப்படக்கூடிய அந்த ஒரு துளியானது போதும், வாழையடி வாழையாக இருக்கக்கூடிய குடும்பமெல்லாம் தழைத்தோங்கும் என்பதற்காக இந்த நாளிலே வந்து கூடியிருக்கிறார்கள். இப்பொழுது பாருங்கள், நன்னீராட்டம் மிகச் சிறப்பாக நடைபெற இருக்கிறது.